ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபை வழிநடத்தல் குழு நியமனம் அரசியல் சிவில் துறைசார் நிபுணத்துவ பிரதிகள் 28 பேர் உள்ளடக்கம் என்பதான தகவல். தமிழ் தேசிய பேரவையினால் கடந்த பிப்ரவரி மாத நடுப்பகுதியில் நடத்தப்பட்ட கூட்டத்தில் இனப்பிரச்சினைக்கான தீர்வாக தமிழ் தரப்பின் நிலைப்பாட்டினை கூட்டாக முன்வைப்பதற்கான தீர்வு திட்ட வரைவை தயாரிப்பதற்கும் அதனுடன் தொடர்புடைய செயற்பாடுகளை முன்னெடுத்துச் செல்வதற்கும் என அரசியல் தலைவர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள், துறைசார் நிபுணர்கள் என 28 பேர் அடங்கிய ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபையின் வழிநடத்தல் குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபையின் ஒருங்கிணைப்பாளர் கலாநிதி தி. விக்னேஸ்வரனால் வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில் பல்வேறு தகவல்கள் கூறப்பட்டிருக்கின்றன. தமிழ் தேசிய பேரவையினால் கடந்த பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி சிவில் அமைப்புகள், அரசியல் தரப்புகள், துறைசார் நிபுணர்கள், தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்கள் மற்றும் மத தலைவர்கள் உள்ளிட்ட சகல தரப்பினரும் அழைக்கப்பட்டு யாழ் நல்லூரில் அமைந்துள்ள இளங்கலைஞர் மண்டபத்தில் அரசியலமைப்பு செயல்முறைகள் தொடர்பான விரிவான கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. அந்த கலந்துரையாடலின் போது இனப்பிரச்சினைக்கான தீர்வாக ஒற்றையாட்சிக்குட்பட்ட எந்த வடிவிலான தீர்வையும் நிராகரிப்பது எனவும் திம்பு கோட்பாட்டினை அடிப்படையாக கொண்டு தீர்வு திட்ட வரைவை தயாரிப்பது எனவும் இணங்கப்பட்டிருக்கிறது. அந்த செயல்முறையை முன்னெடுத்துச் செல்வதை இலக்காக கொண்டு குறித்த கூட்டத்தில் கலந்து கொண்ட சிவில் அமைப்புகள், அரசியல் தரப்புகள், மத தலைவர்கள் மற்றும் துறைசார் நிபுணர்களை உள்ளடக்கிய ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபை இயங்கும் என தீர்மானிக்கப்பட்டது. அத்தோடு இனப்பிரச்சினைக்கான தீர்வாக தமிழர் தரப்பின் நிலைப்பாட்டினை கூட்டாக முன்வைப்பதற்கான தீர்வு திட்ட வரைவை தயாரிப்பதற்குரிய வழிநடத்தல் குழுவை தெரிவு செய்து அறிவிப்பது என்றும் அந்த செயல்முறைகளை முன்னெடுத்துச் செல்லும் ஒருங்கிணைப்பாளராக கலாநிதி விக்னேஸ்வரன் செயற்படுவார் என்றும் இணக்கம் காணப்பட்டது. அதற்கமைய முதுநிலை விரிவியாளர் கலாநிதி தி. விக்னேஸ்வரன் ஒருங்கிணைப்பாளர், தமிழ் தேசிய பேரவையின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், முதுநிலை விரிவியாளர் கலாநிதி ஜெயந்திரன், முதுநிலை விரிவியாளர் கலாநிதி சரவணபவன், சிரேஷ்ட கலாநிதி குருபரன், போராளிகள் நலம்புரி சங்கத்தின் தலைவர் பிரபாகரன், தமிழ் சிவில் சமூக அமைப்பகத்தின் சார்பில் மருத்துவர் எஸ். குமார்வேல் மற்றும் கஜேந்திரன், மூத்த அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன், அடையாளர் கொள்கை ஆய்வுக்கான நிலையத்தின் சார்பில் அனுஷானி, குடிசார் அமைப்புகளின் சமூகத்தின் சார்பில் சௌந்தினி சிவஞானராஜ், அருட்தந்தை சத்தியசீலன், அதேத்தில் தமிழர் வரப்புரிமை பேரவை உறுப்பினர் விமலசேகரன் வசந்தன், சிரேஷ்ட சரதரணி ஜெயரூபன், தமிழ் சிவில் சமூக அமையத்தின் சார்பில் போனானா சிங்கம், அரசியல் துறை முதுநிலை விரிவியாளர் பேராசிரியர் கே.டி. கணேசலிங்கம், ஓய்வுநிலை பேராசிரியர் ஏ. சூசை ஆனந்தன், சிரேஷ்டரணி யோதிலிங்கம் என இந்த பெயர் பட்டியல் இவ்வாறு நீண்டு கொண்டு செல்வதை அவதானிக்கலாம். இந்த வழிநடத்தல் குழுவானது தமிழர் தேசம் அதன் தனித்துவமான இறைமையும் அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையில் முழுமையான சுயநிற உரிமையை அங்கீகரிக்கும் வகையில் தமிழர் தேசத்துக்கும் சிங்கள தேசத்துக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட வேண்டிய சமூக ஒப்பந்த வரைவை தயாரிக்கும் என்பதாக இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது.